பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இன்றைக்கு உங்களோடு கூட நான் சந்திக்கிற வாய்ப்பை கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பான சகோதர சகோதரிகளை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய அன்பு உங்கள் மேல் எப்போதும் நிறைவாய் இருப்பதற்காக நான் சோதனங்களை ஏறெடுக்கிறேன். அவர் சிலுவையிலே நமக்காக சிந்திய இரத்தத்தினால் உண்டான நீதியினால் நீங்கள் ஸ்திரப்பட்டிருப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் நம்முடைய அக்கிரமங்களில் இருந்து நம்மளை மீட்டுக் கொண்டு தேவனுக்கு முன்பாக நீதிமானாக நம்மளை மாற்றி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். வாழ்க்கையில் நாம் கடந்து வந்த சூழ்நிலைகளில் இருந்து நம்மளை விடுதலையாக்கி இன்றைக்கு நம்மளை ஒரு நல்ல மனிதனாக உத்தமமான வழியில் நடக்க கர்த்தர் தன்னைத்தானே ஜீவ பலியாக சிலுவையில ஒப்புக் கொடுத்தாரே, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். அவர் கொடுத்த கிரயத்தின் அடிப்படையினால் உண்டான நீதியினால் நீங்கள் ஸ்திரப்பட்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் உங்கள் எப்பொழுதும் நேசிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அவருடைய சமாதானமும் உங்களை எப்போதும் நிறைவாக எப்போதும் நிரம்பி இருப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே தேவ மகிமை உங்களை நிரப்பட்டும். தேவ மகிமை உங்களை நிரப்பட்டும். ஆண்டவர் பெரிய காரியங்களை, அற்புதமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் மகிழ்ந்து கலிகூர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள், அதிசயங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையும் கர்த்தர் மாற்ற அவர் வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, மோசேக்கு முன்பாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக செங்கடல் போன்ற பெரிய ஆண்டவரை ஒரு தடைகள், நம்மளால் கிரகிக்க முடியாத அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நிற்கும் போது கூட என் தேவனாய கர்த்தர் அவருடைய வல்லமையினால் அந்த செங்கடலே பிளந்து எல்லாரும் கடந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நதியை கடந்து போவதற்கு அவர் வழிவகுத்தார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளோ பிரச்சனைகளோ செங்கடல் போல அல்ல ஆண்டவரே, அது அவருக்கு ஒரு அற்பமான காரியம். ஆண்டவர் அதை செய்து முடிப்பார். நம்முடைய தடைகளை உடைத்தெறிந்து நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி வாகை சூட நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு அனுசரணையாக உறுதுணையாக இருப்பார் என்று இந்த நாளிலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் தேவனை விட்டு விலகாதபடிக்கு உங்களுடைய நம்பிக்கையை அவர் மேல் வைத்திருங்கள். அவர் உங்களுக்கு வெற்றியை தருபவராக இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நமக்காக சிலுவையிலே அத்தனைவற்றையும் நிறைவேற்றி முடித்து விட்டார். அவருடைய சிலுவை மரணத்தினால் நமக்கு ஒரு மீட்பு உண்டாகி இருக்கிறது, நமக்கு ஜீவன் உண்டாகி இருக்கிறது, நம்முடைய சரீரம் ஜீவன் பெறுகிறது. ஒருவேளை சரீரத்தில் பலவீனம் இருந்தால் கர்த்தர் சொல்கிறார், எல்லா வியாதியின் துக்கங்கள் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்ததினால் நம் வாழ்க்கையில் நாம் செழித்திருக்க, ஆரோக்கியமாக இருக்க, கனவுக்கு சமமாக வாழ வைத்து திரும்ப கர்த்தர் நமக்காக தன்னையே மீட்கும் பொருளாக கொடுத்திருக்கிறார். ஒரு மீட்கும் பொருளாக தன்னையே கொடுத்ததினால், தன்னுடைய ஜீவனை கொடுத்ததினால் நம் வாழ்க்கையில் நாம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு அது வழிவகை செய்கிறது. இன்றைக்கு தேவனை விசுவாசிங்க. அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால் நம்முடைய அக்கிரமங்கள், பாவங்கள் மன்னிக்கப்பட்டதினால் நாம் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம். நாம் புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். நாம் புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். சரீரத்திலும் சரி, நம்ம வாழ்க்கையின் எல்லா எல்லைகளிலும் சரி கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, மகிழ்ந்து கலிகூறுங்கள். மகிழ்ச்சியா இருப்பதே நமக்கு பலனாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நமக்கு மகிழ்ச்சியா இருப்பதே பலனாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் மகிழ்ந்து கலிகூறுங்கள். கர்த்தர் அற்புதமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்கிறார். இன்றைக்கு செய்கிறார். அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்வார் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது ஆண்டவரே இங்கே இணைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே இந்த பிரியமான சகோதர சகோதரி மேல் தேவனுடைய வல்லமை இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினால் தேவ மகிமை அவர்களை நிரப்பட்டும். ஆண்டவரே அவர்களுக்கு விரோதமாக இருக்கிற தடைகள் எல்லாம் விலகி கர்த்தர் பரிபூர்ண விடுதலையும் சமாதானத்தையும் கொடுப்பாராக இயேசுவின் நாமத்தினால். நீங்கள் அப்படியாக விடுவிக்கப்பட்டதற்காக, விடுதலை அடைந்ததற்காக, சந்தோஷம் அடைந்ததற்காக கோடா கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you. Thank you. God bless you. Thank you.